ஓகே, அடுத்ததாக நம்ம மிதுன ராசி பத்தி பார்த்துக்கலாம். மிதுனம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் நேர்களுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி, தோஷமும் பரிகாரம் பற்றி பார்த்துக்கலாம். நம்ம உங்க இப்ப மிதுனத்தை பத்தி பார்க்கணும். இப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் மிருகசீரிஷம் திருவாதிரையில இருந்தா, சூரியன் என்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம், சூரியன் மிருகசீரிஷம் திருவாதிரை, மிருகசீரிஷம் திருவாதிரை இருந்தா புனர்பூசம், இது திருவாதிரையே வரும். இங்க வந்து புனர்பூசம் வரும். இது வந்து திருவாதிரை முடக்கு நட்சத்திரமாக வரும் இங்க. சரிங்களா? இது மிதுன வீடுனால, மிதுன வீட்டின் அதிபதி யார் பேருனா முடக்கு அதிபதினு பாத்தீங்கன்னா புதன் பகவானா வருவாரு. முடக்கு அதிபதி புதன். இப்ப வந்து முடக்கு அதிபதி புதன் சொல்லிட்டோம். இப்போ இந்த மிதுன வீட்டுல சந்திரன் போய் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி முடக்கானால், ராசின்னா என்ன சொல்லுவோம், சந்திரன் இங்க போய் நின்னாதான் ராசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மிதுன வீட்டுல சந்திரன்னா மிதுன ராசி முடக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மிதுன ராசி முடக்கானால், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சந்திரனாலே பெண்கள், தாயார், தன்னை சுற்றி உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். மிதுன வீடு யார் வீடுன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானின் வீடு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க வந்து இவங்களுக்கும் ஒரு இவங்க தாயாருக்கும் சொல்லுவோம், தாயார் இல்லது இவங்களுக்கும் பிற பெண்களுக்கும். எப்பவும் இவங்க வந்து பெண்கள் வகையில வந்து எப்பவுமே ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இல்ல பெண்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இல்ல தாயாருக்கும் இவருக்கும் வந்து எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஒரு நண்பர்கள் கூட்ட பேசும்போது கூட ஒரு தப்பா பேசியே மாட்டிப்பாங்க. ஒரு எப்பவுமே ஒரு வந்து கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த வீடு மிதுன வீடு முடக்காகும் போது இந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் இல்லாம நம்ம புதன் வந்து என்ன சொல்லுவோம், காதலுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புதன்னாலே காதலுக்கு உண்டான கிரகத்தை நம்ம புதன் சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. ஸோ இப்போ நீங்க யாரையாவது காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட உங்க தாயாரே இல்ல உங்க சகோதரியே வந்து உங்களுக்கு வந்து எதிரியாக இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களே உங்களுக்கு வந்து தடையை ஏற்படுத்துவாங்க. அதுல ஒரு கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மிதுன ராசிக்கு சந்திரன் இங்கு நின்றால் வந்து அதற்குண்டான பாதிப்பு. இப்ப வந்து லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மிதுன லக்னம், லக்ன பாவகம் முடக்கானால், இப்ப மிதுன வந்து மிதுன லக்னம் போட்டீங்கன்னா, இப்ப வந்து லக்னத்துக்கு 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? இது 1 2 3 4 அப்படின்னு. இப்போ இது லக்னம் வந்து 1ஆம் பாவம், லக்ன பாவம் எடுத்தாங்கன்னா இது 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5 அப்படின்ட்டு 12 பாவங்கள் வரும். சரிங்களா? இப்ப இந்த லக்ன பாவகம் இங்க இவருக்கு முடக்கானால் என்ன ஆகும்? லக்னம்னாலே ஜாதகர். ஓகேங்களா? ஸோ லக்ன பாவகம் முடக்கானால் இந்த ஜாதகரை வந்து தப்பா பேசுவாரு. ஏதாவது பேசுறது, நான் வாயை திறந்தாலே வந்து பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி வாய் திறந்தாலே பிரச்சனை தான் உண்டு பண்றாங்க. அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இந்த மாதிரி இதுல இந்த மிதுன லக்ன பாவகம், மிதுனத்துல பிறந்து இவங்க லக்ன பாகம் முடக்கானால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ நண்பர்கள் கால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். காதலி கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது இவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. உங்க காதலி காதலன் கிட்ட பேசும்போது கூட இவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் டிஸார்டர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து
இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கன்னியா லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னத்துல கன்னியா லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஒருத்தவங்க கன்னியா லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து மிதுன இந்த பாவகம் முடக்கு இது வந்து இது முடக்கு. சரிங்களா? இது முடக்குன்னு சொன்னீங்கன்னா எத்தனாம் பாகமா வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஆம் பாவமா வருது. அப்போ இது வந்து கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிதுன லக்னம் 10ஆம் பாவமாக வரும். ஸோ இவங்களுக்கு வந்து 10ஆம் பாவகம் முடக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ 10ஆம் பாவம் முடக்குன்னா என்னது? 10ஆம் பாவ காரகத்துல இந்த ஜாதகர் கஷ்டத்தை அனுபவிப்பார், தோஷத்தை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ 10ஆம் பாகம்னா என்ன சொல்லுவோம்? தொழில் ஸ்தானம், தொழில் பாவகம். இந்த ஜாதகருக்கு தொழில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தொழில வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் இஷ்யூ, அதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு புதுசா ஒரு அக்ரிமெண்ட் பண்ண போவாங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்கும், அது வந்து சக்சஸ் ஆகாது. இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவு எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அவங்க தொழில் ரீதியாக அவங்கள பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம அந்த நீங்க பிறந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி தோஷம் வரும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புல பிறந்தீங்கன்னா இப்போ நீங்க இதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு தாந்திரிக பரிகாரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து மிதுன வீடு முடக்கானால், ஸோ முடக்கதிபதி புதன் இல்லைங்களா? ஸோ புதனின் தானியமான பாசிப்பயிறு. ஸோ பாசிப்பயிரை நீங்க ஒரு ஜாதக கட்டத்துல வரைஞ்சு இந்த மிதுன வீட்டுல வந்து 1 கிலோ பாசிப்பயிறு வாங்கிங்க நீங்க. இல்லை உங்களால முடிஞ்ச 1/2 கிலோ 1 கிலோ எவ்வளவோ அது வந்து ஒருத்தருக்கு தானம் கொடுக்குற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு பிடி இப்போ பாசிப்பருப்புலாம் தானம் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த சிறு பாசிப்பயிரை வந்து இந்த மிதுன அந்த ராசி கட்டம் வரைகிறீங்களா, அந்த மிதுன வீட்டுல வந்து அப்படியே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேல ஒரு அகல் விளக்கு வச்சு ஏத்திட்டு அந்த ஜாதகத்தை வந்து நீங்க 5 முறை சுற்றி வர வேண்டும். 5 முறை சுற்றி வந்து உங்களுக்கு உண்டான முடக்கு தோஷ நிவர்த்தி ஆக பெற வேண்டும் சொல்லிட்டு, புதன் யாரு நம்ம சொல்லுவோம்? பெருமாள் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதற்குண்டான அதிபதி பெருமாள். பெருமாளை நினைத்து நீங்க 5 முறை நீங்க வலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தாந்திரிக முறையில் இதோட தோஷ நிவர்த்தி பரிகாரம் செயல்படும். ஸோ நீங்க கும்பிட்டுட்டு அந்த அகல் விளக்கு எல்லாம் எடுத்துட்டு, அகல் விளக்கு வந்து நீங்க டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த தானியத்தை வந்து நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கீங்களா, அந்த தானியத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு யாருக்காவது நீங்க தானம் கொடுக்கலாம். பொதுவாக புதன்கிழமை போய் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அது வர்ற புதன்கிழமை போயிட்டு நீங்க புதன்கிழமை பண்ணி அதை புதன்கிழமையே தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அது நீங்க புதன் ஹோரையில பண்றது இன்னும் விசேஷமாகும். நான் வந்து மேஷத்துக்கும் மிதுனத்துக்கும் அந்த ஹோரை வந்து சொல்ல மறந்துட்டேன். புதன் ஹோரையில பண்ணுங்க நீங்க. புதன்கிழமை இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஹோரைகள் இருக்கு இல்லையா? இப்போ ஹோரை வந்து இப்போ வந்து திங்கக்கிழமைன்னா ஃபர்ஸ்ட் சந்திர ஹோரை ஸ்டார்ட் ஆகும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, இது மாதிரி புதன்கிழமை புதன் ஹோரை ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த சூரிய உதயம் ஃபர்ஸ்ட் வர அந்த 2 மணி நேரம் தான் அந்த புதன் ஹோரை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த புதன் அந்த நாளுக்குரிய ஹோரை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். திங்கட்கிழமைனா ஃபர்ஸ்ட் சந்திர ஹோரை ஸ்டார்ட் ஆகும், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஹோரை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஹோரையில சூரிய உதயம் உடனே நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து தானம் கொடுத்தீங்கன்னா அதோட தாந்திரிக பரிகாரம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா செயல்படும் உங்களுக்கு. அடுத்ததாக இதற்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதவூர் சிவன். திருவாதவூர் சிவன். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம். அல்லது கரணங்களில் கிம்ஸ் துக்கணம் கரணம், நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிம்ஸ் துக்கணம் கரணத்துல போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த முடக்கு தோஷ நிவர்த்தி கம்ப்ளீட்டா சரியாகும். சரிங்களா? ஸோ இது மிதுன ராசி மிதுன லக்னம் நேர்களுக்கு உண்டான தோஷ பரிகாரம்.
அடுத்தது நம்ம கடக ராசி கடக லக்னத்துக்கு உண்டான பரிகாரம் பார்க்கலாம். கடகம்